எப்போ பார்த்தாலும் கோயம்புத்தூர் துடிலூர் லொக்கேஷனில் கிழக்காலே வீடு கட்டுறீங்களே மேக்கால வீட்டுக்கு பஞ்சமா இல்லை வீடு காட்டுறவங்களுக்கு பஞ்சமாகிற மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் துடிலூர் மேக்கால நம்ம துடிலூர் பன்னிமடை தொப்பம்பட்டி கதிர்நாயக்கமடம் இது எல்லாத்துக்கும் சென்டராக கதிர்நாயக்கமடத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான 3 BHK வீடு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 சென்ட் லேண்ட் ஏரியா, அதில் வந்து சூப்பராக ஒரு 3 BHK வீடை வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டை வந்து 25 அடி அகலமாகவும் 35 அடி நீளமாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் மாடலில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் செமையாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் ஒரு பால்கனி கொடுத்து லைட்டான கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க்கு, ஸ்ட்ரைப் டிசைன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா டார்க்கான கலர் காம்பினேஷன்ஸ் பயன்படுத்தி இருக்கிறாங்க. நல்லா இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு விக்கெட் கேட்டு, அது போக வந்து கார் என்ட்ரிக்காக கொடுத்துருக்கக்கூடிய மெட்டல் கேட்டு. நம்ம கார் என்ட்ரிக்காக கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போயிடலாம். உள்ளே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ச்பேக் கார் நித்திரளவுக்கு அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ். செடான் கார் வந்து கரெக்டாக எட்ஜ் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா பார்க் பண்ணலாம். 11க்கு 15ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதே பார்க்கிங் ஸ்பேஸில் ஜனமூலையில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கு 2 பெரிய வாட்டர் சம் கட்டி இருக்கிறாங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கெல்லாம் இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கோல்டன் பீடிங் டிசைன்ஸ்லாம் பார்த்து இருக்கிறது நல்லா இருக்குது. சீலிங்க்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்து வீடு கட்டியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோருங்க. மெயின் டோருக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா பெரிய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் தேக்கு மரத்தில் இருக்குது. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 11க்கு 17ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியாங்க. லிவிங் ஏரியா வீடு ஃபுல்லாமே இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியே மைல்டான கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க் பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்கில் ஹேங்கிங் லைட் ஒன்று தொங்க விட்டு கார்னர்ஸ்ல எல்லாம் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் போட்டுருக்காங்க. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஜன்னலுக்கு மேலே இந்த மாதிரியான ஒரு சன்செட் மாதிரி இவங்களே வுட் ஒர்க்கில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாலேயே இந்த இடத்துல வந்து மல்டிமீடியா டிவி நெட் இருக்குது. ஃப்ளோட்டிங் டைப்பில் வால் மவுண்டட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பேக்ரவுண்ட் வால் ஃபுல்லாமே ஃப்ளூட்டட் பேனல்ஸ் மாதிரியான டிசைன் இருக்குது. சென்டரில் வந்து ஒரு டிவி பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸு, கீழே வந்து அந்த செட்டப் பாக்ஸ் வைக்கிற மாதிரியான ப்ரொவிஷனோட ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு, ரைட் சைடில் வந்து நீங்கள் ஷோபீஸ் வைக்கிறக்கான அந்த ப்ரொவிஷனு. ஷோபீஸ் வச்சிங்கன்னா அதுக்கு மேலே லைட்லாம் கொடுத்து ஃபோக்கஸ்டாக தெரிகிற மாதிரியான லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. அப்படியே லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் திரும்பினீங்கன்னா இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்கும். அந்த ஸ்டார் கேஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட் இருக்குது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. வாஷிங் மிஷினாக வச்சுக்கலாம், அதுக்கான அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்படியே வெளியே வந்து ரைட்டில் திரும்பினீங்கன்னா கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடுலர் கிச்சனுங்க. ஒரு ப்ளூ பிளாக் ஒயிட் கலர் காம்பினேஷனில் செம்மையாக இருக்குது கிச்சன். நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சுற்றி பார்க்க முடியுது. நமக்கு வால் ஷெல்ஃப் மாதிரியான யூனிட் இருக்குது, வால் யூனிட் மாதிரியான யூனிட் கொடுத்துருக்காங்க, டால் யூனிட் கொடுத்துருக்காங்க, கீழே ஃபுல்லாக பேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. மேலே வரக்கூடிய இந்த ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் யூனிட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்க்க பார்த்தீங்கன்னா அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி கிளாஸியான டைப்பில் இருக்குது. ப்ளூ பிளாக் அந்த மாதிரியான கலர் காம்பினேஷன். ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்லையும் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா மைக்கா ஷீட்டு, அப்புறம் இந்த மாதிரி ஒயிட் கலரில் பார்டர்ஸ்லாம் இருக்கிறது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல் ஷேப்பில் கிரனைட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி குவாட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் சம் ப்ரூஃப் மெட்டீரியல் இருக்கிற மாதிரியான சிங்க் பொருத்தி அங்கேயே 2 டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து குட் வாட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டருக்காக. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்டி ஒர்க்ஸுக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரியான யூனிக்கான டைல் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாமே டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க சீலிங் வால் வரைக்கும். வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ஜன்னல்களும் இருக்குது. அடுத்து நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைச்சிருக்கக்கூடிய இந்த வீட்டோட ஒரு காம்பேக்டான பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூமோட டோரு. இந்த மாதிரி தான் வீடு ஃபுல்லாமே பெட்ரூமோட டோருக்கு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா வந்து சாலில் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த கெஸ்ட் பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 10ங்க. காம்பேக்டான ஒரு பெட்ரூம். இல்லை வீட்டில் வயசானவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பெட்ரூமை பயன்படுத்திக்கலாம். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஒன்று வெளிச்சத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதுபோக ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வார்ட்ரோப் இருக்குது. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிளாஸி அண்ட் மேட் ஃபினிஷிங் ரெண்டுமே கலந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காம்பேக்டான டாய்லெட் கம் பாத்ரூம். 3க்கு 6ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. காம்பேக்டான டாய்லெட் கம் பாத்ரூம்லேயே தேவையான சானிடரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது. நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் தான் இந்த வீட்டோட அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்குது. ஸ்டார் கேஸை பொறுத்த வரைக்கும் லெதர் ஃபினிஷிங்கில் கிரனைட் வைடாக கொடுத்து ஹேண்ட் ரைல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெடி பண்ணி சீலிங்கில் வந்து ஒரு அழகான ஹேங்கிங் லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியே. அது போக வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய ஃபிக்ஸட் விண்டோ அந்த இடத்துல இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரோஸ்டட் கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வித் சேஃப்டி கிரில்லோட.
அப்படியே இதெல்லாம் கடந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு லாபி ஸ்பேஸ். இந்த லாபி ஸ்பேஸோட தெற்கு பக்கம் ஒரு பெட்ரூம், மேற்கு பக்கம் இன்னொரு பெட்ரூம், அது போக ஃப்ரண்ட் பால்கனி இருக்குது. இந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அழகான டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அது போக மியூரல் ஆர்ட் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா இடையில பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர் டிசைன் இருக்கிற மாதிரி இருக்குது. அது போக ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வித்தியாசம்னா ஆர்ட் மாதிரி ரெடி பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக தான் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட 2வது பெட்ரூம். இது வந்து ஒரு பெரிய பெட்ரூமுங்க. 11க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட வெளிச்சத்துக்காக 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அதனால பெட்ரூம் பார்க்குறதுக்கு நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மிச்ச சைடு வால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான பெயிண்டிங் ஒர்க் நம்ம மற்ற ரூம்ஸில் பார்த்த மாதிரியே இருக்குது. இந்த சைடு வந்து நமக்கு ஸ்டோரேஜுக்கு 2 டோர் டைப்பில் 2 வார்ட்ரோப் இருக்குது. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே ஒரு மேட் அண்ட் கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்குது. ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்ததெல்லாம் தாண்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு டிவி பேனல் மாதிரி செட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் ஒரு பெரிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. 11க்கு 4ங்க, செம்ம பெருசு. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக இருக்கிறனால கடைசியில் வந்து கிளாஸட் கொடுத்து சென்டரில் வந்து நமக்கு ஷவர் யூனிட்லாம் கொடுத்து என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பேஷன்லாம் பொறுத்திருக்காங்க. இங்கே பயன்படுத்திருக்கக்கூடிய டெய்ல் ஒர்க்ஸும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஒன் சைட் வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன், லீஃப் டிசைன் இருக்கிற மாதிரி டெய்ல் ஒர்க்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. மிச்ச சைட்லாம் இந்த மாதிரியான டெய்ல் ஒர்க் பயன்படுத்தியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமில் வாலுக்கு எல்லாமே கிளாஸ் என்ன ஃபினிஷிங்லையும், ஃப்ளோரிங் எல்லாமே ஆன்டிஸ்கிட் டெயில்ஸும் லே பண்ணியிருக்காங்க. லாபியோட ரைட் எடுத்திங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி போயிடும். லெஃப்ட் எடுத்திங்கன்னா அந்த வீட்டோட கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் பெட்ரூம்னா கிட்ஸ் பெட்ரூமுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஒர்க்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. அது போக கிட்ஸ்லாம் நம்ம அந்த டிவி பார்க்குறதுக்குலாம் என்ஜாய் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டிவி கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி நம்ம கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் இந்த இடத்துல வச்சுக்கலாம், அதுக்கான அந்த ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. புக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். இங்கேயும் ஓப்பன் புக் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு நமக்கு பீரோ மாதிரியான செட்டப்பில் வார்ட்ரோப் இருக்குது. இங்கே வந்து ஒரு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிங்க் கலர் தீமில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் இருக்குங்க. இதோட அளவு 4க்கு 7. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் தான். பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டெய்ல் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிங்க. இது வந்து ஒரு கவர்டு பால்கனி. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா செக்குடு பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஏன்னா பால்கனியாக இருந்தாலும் என்னதான் கவர்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு மழை சாரெல்லாம் வந்து இங்கே விழுக்கும். இப்படி விழுந்துச்சுனாலும் நமக்கு வலிக்கெல்லாம் விடாமல் இருக்கிற மாதிரியான மேட் ஃபினிஷிங் டைல் ஒர்க் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃப்ராஸ்டட் கிளாஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷனில் ஹேண்ட் ரெயில்ஸை வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பேரப்பேட் வாலை. இதே பால்கனிலே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான அந்த ஸ்டார் கேஸும் இருக்குது. மெட்டலில் கொடுத்துருக்குறாங்க, எம்எஸ்டியில். இந்த ஸ்டார் கேஸை பயன்படுத்தி எப்படி நீங்கள் மேலே வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெரஸில் வந்து 2 பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது. அது போக டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ரெட் கலரில் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. துணி காய போட்டக்கான ஆங்கிள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கோயம்புத்தூர் துடிலூரோட மேக்க பக்கம் தான் இருக்குது. துடிலூர் நீங்கள் பன்னிமடை ஏரியா, தொப்பம்பட்டி ஏரியா, அதே மாதிரி கதிநாயக்கமலை ஏரியாவில் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து எல்லாத்துக்கும் சென்டர் அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்த்து இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் இன்டெக்ஸோடலாம் சேர்ந்து 65 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் இந்த லொக்கேஷனில் 65 லட்ச ரூபா பட்ஜெட் கூட 3 BHK வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு தடவை விசிட்டை போட்டுருங்க. வீடு வந்து செம்மையாக இருக்குது. அதே மாதிரி 2 சென்ட் லேண்ட் ஏரியா வச்சிருக்கேன். அதை வந்து எப்படி பிளான் பண்ணி வீடு கட்டுறதுன்னு தெரியல, 3 BHK வீடு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வீட்டை பாருங்கள், செம்மையாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட பிளான் வந்து எங்ககிட்ட இருக்குது. வீடியோ பார்த்துருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிளான் தேவைப்படுதுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணி பிளானை கேட்டு வாங்கிக்கோங்க.